வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. பழம் மாதிரி பேசுவான் மேடம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி பழம் மாதிரி பேசும் இந்த பீஸு. அந்த பீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடந்த சம்பவங்களாக சொல்லப்படுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம், இது பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா உள்ள நடந்த இப்போ நம்ம வெளியே இந்த கண்டஸ்டன்ட்டு இப்போ உள்ள கிடையாது, வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி ஒரு பெரிய கமெண்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 20க்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தேன், ஆனால் அது உள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. ஆனால் ஒரு ஃபோட்டோ ஒரு வாரமாகவே இதில் சுற்றிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தில்ல இந்த தண்ணி பழம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற எல்லாரையும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறது வேற, பார்க்குற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சுற்றிட்டு இருந்ததில்ல. இந்த பக்கம் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த பார்வதிக்கிட்டே போயிட்டு பேசாமல் நான் பார்வதியே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி கேட்டால் காமெடியா. அந்த பக்கம் திவ்யா கிட்ட போயிட்டு நீ நானும் சொந்தக்காரர்கள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்றது. எங்க வராரு தெரியுதா, அண்ணன் என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்காரு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியே திவ்யா கிட்ட கேட்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, அது எனக்கு பிடிக்கல, அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க, செருப்படி கொடுத்துருப்பாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா சொந்தக்கார வரது கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லிச்சு இந்த தண்ணி பழம். இங்க கல்யாணம் இந்த இதுல போக்கஸ்ல இது மாதிரி நிறைய சொல்லிட்டு அப்படியா. இங்க வர்ற தகவல் என்னன்னா கல்யாண கோலத்துல தான் இருக்கிறாரு அவரு. அந்த போட்டோஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஏதோ சும்மா ஏதாவது பரப்பிடுறாங்களான்னு பார்த்தோம், ஆனா இல்ல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது உண்மை 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி ஸ்பெஷலா வீடியோ டாக்குமெண்ட்ரியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஜோ மைக்கேல் சொல்லிட்டு இருந்தா. அப்படி அப்புறம் இன்னொரு சேனல்ல பாக்குறோம், அவங்களும் சொல்றாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க இதை. இதுல கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தாங்கல்ல, 2 மேரேஜ் ஆயிடுச்சு, 3வது மேரேஜ் கூட ஆயிடுச்சுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 2ன்றதுக்கே வருமே, 2 மேரேஜ் அப்பா ஏற்கனவே ஆயிடுச்சா, 2 முறை ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிற அப்படியா, இன்னும் சில பல அந்த பலான சம்பவங்கள் எல்லாம் சிக்கிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. இந்த பீஸை தான் எப்படி மீடியா விட்டாங்க கடைசியில. மீடியா விடுங்க, மற்ற யூடியூப் சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுத்தா அப்படியே 500க்கு மேல கொடுத்துருக்குற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த பீஸு. ஏன்னா ஒருத்தன் கூட வாடா இதை கண்டுபிடிக்கல அப்படின்னு தோணுது. சரி, அது யூடியூப் மீடியா அவங்க வியூஸ்க்காக சில விஷயங்கள் பண்றாங்க, பெருசா போய் ரிசர்ச்லாம் பண்ண முடியாது. ஆனா இங்க பிக் பாஸுக்கு விபூதி அடிச்சிருக்கான் இந்த ஆளு கடைசியில. இல்ல இது உண்மைன்னா ரொம்ப ஒஸ்ட் இல்ல. இங்க பிக் பாஸ்ல ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இவங்க டீம் ஒர்க்லாம் இறங்கிலாம் வேலை பார்க்கல. நான் சீசன் 7ல இருந்தே கத்திக்கிட்டு இருக்கேன். நான் விசித்ராக்கு கமல் சார் கையால முதல் நாள் கொடுத்தாங்க ஒரு டாக்டரேட் டிகிரி. இவங்க பார்த்தீங்கன்னா படிப்பு எப்போ வேணா படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் சிறந்த உதாரணம், எந்த வயசுலையும் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு டாக்டரேட் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாரு கமல் சார். கமல் சார் பெரிய மனுஷன், அவரே பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் முதல் நாள் பாராட்டணும். அதுக்கு அப்புறமா தான் வருது தகவல். எங்க சோசியல் மீடியால பார்க்குறோம், எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தா எல்லாமே டுபாகோ டிகிரி, காசை கொடுத்து வாங்கினது. அந்த டுபாகோ டிகிரி படிக்கவே இல்லை, சும்மா போயிட்டு ஏதோ ஒரு நாள் கூப்பிட்டு ஒர்க் ஷாப் அப்படி நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி போய் அட்டன் பண்ணிட்டு அது ஒரு டிகிரி, டாக்டர் டிகிரின்னு வேற நேஷனல் சேனல்ல கமல் சார் உலகநாயகன் கையால கொடுக்க வச்சாங்க. இந்த அளவுல தான் மக்கு டீம் தான் இருக்காங்க பிக் பாஸ் பின்னாடி. அவங்க இதை பேக்ரவுண்ட் செக் பண்ணாமே இதுல இவரு விஜேஎஸ் பாத்தீங்கன்னா முதல் நாளே சொன்ன அப்படி, நம்ம அப்பவும் சொல்லியிருந்தோம், இந்த திவாகருக்கு முட்டு கொடுத்தா அப்படி நாங்க எல்லாம் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணோம், நாங்க ஐக்யூ லெவல் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம், அவர் மெடிக்கல் டேர்ம்லாம் பயங்கரமா கரெக்டா கரைச்சி குடிச்சிருக்காரு, தெளிவா பேசுறாரு அப்படின்லாம் சொன்னார்ல. இங்க தராதரம், அதாவது நீ வா போ அப்படின்னு சொல்றதான் நான் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு, அதுதான் அதை பேசுறவங்கள தான் நான் தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு உருட்டு இருந்தாரு. நம்ம அதிகமா டென்ஷன் ஆனது, இரிட்டேட் ஆனது பாத்தீங்கன்னா இந்த பீஸு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தது. அது 2 முறை அந்த மாதிரி கேஸ் ஆக்கப்பட்டது. ஒரு முறை சபரி, விக்கல்ஸ், விக்ரம், எஃப்ஜே இவங்க கூட்டு போயிட்டு வான் பண்ணாங்க, இந்த மாதிரி தனித்தனியா பெண்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நீ காலி, உன் லைஃப் காலி, உன் கரியர் காலி அப்படின்லாம் சொன்னாங்க. அமைதியா போத்திக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த தண்ணி பழம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொம்பளை பொறுக்கி அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் கம்ருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி அப்ப கம்ருதுன்னு சொல்லும் போது அது பெருசா எடுத்துக்கல, டே நீயே தான் பண்ணிட்டு இருக்க, இதுல நீ அங்க போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. இது டிஸ்கஷனுக்கு வேற வந்தது விஜேஎஸ் முன்னாடி. அப்ப அவர் கேக்குறாரு, நீங்க சேஃபா தான் இருக்கிறீங்களா, அன்சேஃபா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா நாங்க சேஃபா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த சுபிக்ஷா, அதாவது அவரு திவாகரன் தண்ணி பண்ண கியூசியா இருக்கும்போது புடவை கட்டிட்டு பொத்தி வச்சே மல்லிகை முட்டு அப்படின்னு கூட்டு போய் விட்டாருல விக்கல்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுதான் விக்கல்ஸ் கூட்டு போய் விட்டியா விக்கல்ஸ் அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் தானே முன்னாடி வான் பண்ற இடத்துல இருந்தாரு. ஸோ அந்த சுபிக்ஷா எல்லாம் நாங்க சேஃபு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆதிரை இன்னும் சிலரும் கூட நாங்க சேஃப், இவர் மோந்து பார்த்துலாம் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. கேட்டா ஸ்மெல்லு சென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த இன்னசென்ட் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ள அந்த போர்வையை போத்திக்கிட்டு முகத்திரையை வச்சுக்கிட்டு என்னென்ன காரியம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணாங்க இந்த ஆளு. மோந்து பார்த்துட்டு சுத்துறது என்ன, ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கியூசியா இருக்கும்போது அவங்களுக்கு கேட்டதை கொடுக்கலாம், இவங்க விருப்பப்பட்டதை செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த ஆள் ஒரு தர்பீஸ் பழத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் கூட போயிட்டு கடிச்சு 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 ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா. அப்படி இன்னும் அரோரா அரோரா ஏரோரா, அதாவது இவருக்கு அந்த பேரை கூட தெரியாதாம்மா இவருக்கு. இவருக்கு அவனா வந்து ஐ மீன் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்றது, ஏரோரா ஏரோரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ரீல்ஸ். இதுல வேற அந்த மைக் எடுத்து மாட்டிக்கிட்டு ஓவரா மேல சாஞ்சது, அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு விலகி போறது, அதுக்கப்புறம் வந்து அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்றது, ஃபீலிங்ஸ் தான் இவருது. ஊ அப்படின்னு கத்துறது, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஆக்வர்டா இருக்கு அப்படின்லாம் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பலூன் அக்கா மேல நமக்கு வேற விமர்சனங்கள் இருக்கு, ஆனா கரெக்டா வந்து பலூன் அக்கா கிட்ட தான் செக் வந்தது. இங்க கடைசியா ஆபாச குறியீடு என்ன பார்த்து தான் காட்டினாங்கன்ற அளவுக்கு வந்துட்டான் பாருங்க. வந்து கடைசியில அவங்க போய் டைல்ஸ் எப்படி அடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா அதை வந்து ஆபாச குறியீடு, அத்தனை பேர் இருக்கிறாங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம், டாஸ்க் போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து இவரு மன்மதன் இவருக்கு ஆபாச குறியீடு காட்ட வந்தாங்கன்ற லெவல்ல அங்க வந்து பிராண்ட் பண்ண பார்த்தான் பாருங்க. கேட்டா வந்து கடைசியில பார்வதி சொன்னாங்க அப்படின்ட்டான். அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா என்ன இவரு தான் பார்வதிக்கு சொல்றாரு சொல்லு சொல்லு சொல்லுன்னு. விஜேஎஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா அமைதியா தலையை குஞ்சிட்டு நிக்கிறது, சார் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுது. இங்க ரொம்ப மோசம் இல்ல. ஸோ முதல் வாரத்திலே பாத்தீங்கன்னா இவர் மேல அந்த கம்ப்ளைண்ட் வருது, இது மாதிரி தப்பா தொட வர்றாரு, கட்டிப்பிடிக்க வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்வதி தான் கலையரசன் திவாகரன் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க டீலக்ஸ் ரூம்ல இருந்து இருக்கிறவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி வந்து தப்பா அன்வான்டா டச் பண்றாருன்னு சொல்லிட்டு அண்ணன் மேல ஒரு அஃபென்சிவ் கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, நாங்க அவங்கள எஜுகேட் பண்ணிட்டோம், இப்போ இன்னொரு முறை ஏதாவது தப்பா ஏதாவது நெருங்கினாருன்னா மூஞ்சி நேரம் அடிச்சிரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்லாம் பார்வதி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சபரி பேசுனது, அதுக்கப்புறம் கம்ருதீன் பேசுனது, அதுக்கப்புறம் சபையில் எடுத்துட்டு வந்தது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்துச்சு பார்த்தீங்களா. ஆனா எதில் தெரியுமா ஸ்ட்ராங்கா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சோம், இந்த இதெல்லாம் கூட மறந்துட்டு ஃபர்ஸ்ட் கடுப்பாச்சு, விமர்சனம் பண்ணணும், கழுவி ஊத்தணும். அதுக்கப்புறமா எங்க போயிடுச்சுன்னா கேஸ்ட் பேஸ்ல அது வெளியிலேயே சொல்லுச்சு, ஆணவ கொலைக்கு முட்டு கொடுத்தது இல்லை. இப்போ கூட ஒரு இன்டர்வியூல வெளியே வந்து சொல்லுது அதுக்கு ஆதாரமே இல்லைன்னு. டை வீடியோ ஆதாரமே இருக்கு நீ பேசுனதுக்கு, அதை பார்த்துருக்குமே. அவர் நம்ம சமூகம் தான், ஒரே சமூகம் தான், என்னன்னே தெரியாம கொலை பண்ணவன் நம்ம ஏன் சமூகம் தான், அதனால வந்து அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ கொலைக்கு முட்டு கொடுத்தால் தானே நீ. அது அப்படியே ஓப்பனா இருக்கு இங்க. ஆனா அங்க என்னத்தை தான் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, வேற வேலை இல்லைன்னு வந்துட்டாங்களா, எனக்கு புரியவே இல்லைங்க. நிறைய இடங்கள்ல அதாவது பெரிய தலைவர்கிட்ட கேட்கறது இல்லை கேள்வி, சரி அதெல்லாம் விடுங்க, அது நீ கேட்க தேவையில்லை, கேட்டாலும் அவங்க சொல்ல போறது இல்லை, அதெல்லாம் வேற. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கூட கேட்க மாட்டாங்களே கேள்வி. இவன் ஆல்ரெடி சூரிய பத்தி பேசுனதுக்கு யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் வச்சு செஞ்சா அப்படி, மற்றவங்க எல்லாம் சும்மா தானே இருக்கிறாங்க. இப்ப கூட வந்து அவர் பேசுனது சோசியல் மீடியால இருக்கு, ஆணவ கொலைக்கு முட்டு கொடுத்தது. ஆனா வந்து அதை பத்தி கேட்க மாட்டாங்க, அந்த ஆள் இல்லைன்னு போய் சொல்றான். அத்தனை மைக் இருக்கு, அத்தனை கேமராக்கள் பெருகிடுச்சு, ஆனா ஒருத்தன் கூடவா அதை பார்க்கல, ஒருத்தன் கூடவா அதை கேட்க மாட்டீங்க. இருக்கு ஆதாரம் சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து போன்ல காட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும். ஆனா இந்த தைரியத்துல தான் மீடியாக்கள் அதிகமாயிடுச்சு. ஆனா உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை, அவங்க வேலை கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல தான் இல்ல 500க்கு மேல இன்டர்வியூ கொடுத்துருக்கிற அப்படி சொல்ற இந்த ஆளு இவ்வளோ ஃப்ராடு தானே வெளியே பண்ணிருக்கிற. அப்படி இப்போ இந்த காஸ்ட் பேஸ்ல வினோத்தை டீல் பண்ணதுல தரம் தராதரம் ரேஞ்சு இதெல்லாம் பேசிட்டு இன்னும் எக்கச்சக்கமா வார்த்தையை விட்டாரு. வினோத்தும் தனியா வந்து விக்கல்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிரவீன்ராஜ் வெளியே வந்து அவர் சொன்னாரு 1000 மடங்கு அவர் பாக்குறாரு ஜாதி அப்படின்னு. ஸோ இதெல்லாத்தையும் இங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு பெரிய பிரச்சனை சமூகத்துக்கு கேடானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பர்சனலா வந்து இப்ப வந்திருக்குல்ல இந்த புகைப்படம், எவ்வளோ பேர் டுபாகூரா இருக்கணும், 2 மேரேஜ் 2 முறை ஜெயிலு, அது சம்பந்தமா இன்னும் சில வழக்குகள், இன்னும் சம்பவங்கள், இதெல்லாமே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது தகவல்கள். இது வந்து நான் ஆரம்பத்துல ஏன் அந்த கமெண்ட் எடுத்து நான் பேசல அப்படின்னா, சரி இப்போ கூட அந்த கமெண்ட்டை வச்சு நம்ம பேசல. அந்த கமெண்ட்டை வச்சு ஏன் பேசலன்னா, ரொம்ப ஆரம்பத்திலே பிரவீன்ராஜ் மேலே இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்தது, ஒரு பெரிய லெட்டர் ஒன்று வந்தது, அதை படிச்சிருந்தோம். சரி பிரவீன் உள்ள இருப்பாரு, அது மாதிரி ஏதாவது சம்பவம் பண்றாரா, 2 தடவை மேட்ச் ஆகுதா பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி எதுவும் பிரவீன் சிக்கல. ஆனா இந்த தண்ணி படம் இப்ப வெளியே இருந்து வருதுல தகவல், அதையும் இப்ப உள்ள இவரை நம்ம பார்த்துருக்குறோம்ல டீட்டெயிலா, இதையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது பண்ணிருப்பான் இந்த ஆள் அப்படி சொல்லிட்டு நினைக்க தோணுது இல்ல. திவ்யா கையை பிடிச்சி கையை குழுக்குனா விஷ் பண்றதுக்கு, கையை பிடிச்சி நெருக்குறது, அப்படியே நசுக்குறது. ஏன் நசுக்குற அப்படின்னு கேட்டா ஒரு ஆசையா. இதை வெளியே கேட்டா வந்து சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னதுங்க, அதெல்லாம் இன்னும் ஜாலிக்கு சொல்றதுக்கு, அதெல்லாம் இவ்வளவுமே ஜாலிங்க. தங்கச்சின்னு சொல்லுவேன், அங்க போயிட்டு பச்சைவந்தி மாதிரி அங்கேயே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னுவேன், ஜாலிங்க. தராதரம் ஜாலிங்க.
திவ்யா கிட்ட அங்க போற சொந்தக்காரங்க அப்படிங்கிறது அதுவும் ஜாலிங்க, ஜாலியா இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்து கடைசியில பலூனா கம்மல விமர்சனங்கள் இருக்கு. இது மாதிரி தப்பா அவங்களும் ரொம்ப க்ளோஸா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, காஜி வேலைகள்லாம் இறங்குறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க கடைசியா சொன்னது லவ் 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 லவ், எப்ப பாரு லவ் அப்படின்னாங்க பாருங்க. கடைசியா அவங்கள பார்த்தா மத்தவங்க இரிட்டேட் ஆயிட்டு இருக்காங்க, அவங்களே இரிட்டேட் ஆயிருக்கிறாங்க. இந்த பீஸை பார்த்து, தண்ணி படத்தை பார்த்து அந்த அளவு இரிட்டேட் பண்ணிருக்குல்ல, அந்த அளவு காஜில சுத்தி இருக்கு. அதனாலதான் கலையரசன் கூட சொல்ற, அப்படி உள்ளவே நான் வான் பண்ண எல்லாருக்குமே தப்பா தெரிஞ்சது, தப்பா இருக்கும், தப்பா வெளியே போக சொன்னா. ஆனா அவர் அடங்கல, கேட்கல. ஏன்னா வந்து அந்த இன்னசென்ட் மாஸ்க் இருக்கு, அதனால வந்து அப்படியே ஓபி அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஸும் ஆயிடுச்சு பாருங்க. வெளியே வந்து இல்ல, இதுல வயல் கார்ல வேற வரணும்னு ஆசைப்படுற. அப்படி அவரு ஆல்ரெடி மேரேஜ் நடந்து அந்த போட்டோஸ்லாம் வருது, எடுத்து பார்த்தா அப்படியே தான் இருக்கு மேட்சா. இதுவரை பார்த்தீங்கன்னா அது பொய்யுன்னா எவ்வளோ பேர் பேசிட்டாங்க, இந்நேரம் வந்து வெளியே சொல்லிருக்கணும்ல. ஆனா வாயத்தவர்களை அமைதியா இருக்கிற. அப்படி இப்ப கூட அது ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்ல, அது இவ்வளவு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து, அது ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இப்ப அதை வச்சுட்டு இவர் உள்ள நடந்துகிட்ட விதத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் அந்த மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் உண்மைன்னு தானே தோணுது. அந்த காஜில தானே ஒவ்வொருத்தருகிட்டே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கடைசியில நீ நானும் ஒரே ஜாதி, கல்யாணம் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு போயிடுச்சு. அது ஒரே ஜாதியா, அதனால கல்யாணம் பண்ணிப்பாராம். இல்ல கல்யாணம் பண்ணிக்கணுமா அவங்க வந்து, இல்ல இவ்வளவு மோசமா இருக்குல்ல இந்த டுபாகூர். ஒரு பக்கம் கேஸ்டிஸ் மனநிலை ரொம்ப ஊறி போயிருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காஜி ரொம்ப ஊறி போயிருக்கு. அது ரெண்டுத்தையுமே உள்ள இந்த கண்டஸ்டன்ட் பண்ணிருக்கு. நல்ல வேலை சீக்கிரமா தூக்கி வெளியே போட்டாங்க. அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு அது நல்லது இல்ல, வெளியே போலன்னா எங்க போயிருக்கேன் பாருங்க, ஷோவே இழுத்து மூட வச்சிருவான் போல இருக்கு. ஆல்ரெடி வேல்முருகன் அந்த பக்கம் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிற, அப்படி இவன் இழுத்து மூட வச்சாலும் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. வெளியே வந்ததும் அந்த ஆளுக்கு ஒரு நல்லது, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமா போயிருக்கும் ரெண்டு விஷயத்திலுமே. இந்த மாதிரி விஷயத்துல சின்னதா ஏதாவது வார்த்தை விட்டாவே சேரி பிஹேவியர் சொன்னதுக்கு காயத்ரி இருக்கிற மாதிரி எந்த அடி வாங்கினாங்க முதல் சீசன்ல. ஆனா இந்த ஆள் தராதரம்ங்கிற வார்த்தை, ரேஞ்சுங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணமாங்க, மேல கீழே அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா, செருப்புக்கு சமையல் ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ணிருக்கு அப்படி அவ்வளவு. அதே போல காஜி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இந்த மாதிரி பண்ணா முத்திரை குர்த்தி போட்டு கழுவி ஊத்துவாங்க. ஆனா இந்த ஆள் ஏகப்பட்டது பண்ணிட்டா. அப்படி பூரிக்கு பொம்பளை பூரிக்கின்னு கூட சொல்றாங்க உள்ள இருந்து. ஆனாலும் எஸ் ஆயிட்டு ஏதோ ஒரு வகையில மிஸ் ஆகி வந்து மிஸ்ஸும் ஆயிடுச்சு வெளியே. வெளியே இன்னும் ரீல்ஸ் எல்லாம் பண்ணோம்ல, இன்னும் வரும் போல இருக்கு. தோண்ட நிறைய விஷயங்கள் வரும் போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் உருளுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சீசன் முடிஞ்சு அப்படிங்கிற வரையில இனி ஒரு சீசன்ல இது ரெஃபரன்ஸ் தான். இனிமேலாவது கிரியேட்டிவிட்டின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா செக் பண்ணுங்கவா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.